என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மார்க் வந்து இப்போ என்னோடய மார்க் என்ன 36. இப்போ என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் என்னது, மார்க் இந்த 36 இங்கே போகும். அப்போது இந்த 36 இந்த 35 விட கிரேட்டரா, 35 விட 36 கிரேட்டரா? எஸ், கிரேட்டர். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, இங்கே நான் கொடுத்துருக்க குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல நான் 36ன்னு கொடுக்காம ஒரு 62ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை செக் பண்ணும். அப்போ இந்த இடத்துல அந்த நான் கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்து ட்ரூ ஆகலை. ஸோ என்னோடய ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு போகும். அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் நான் என்ன கொடுத்துருப்பேன், 62 இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். 16 இங்கே நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 62 60 விட கிரேட்டரான கிரேட்டர். அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. அப்போ இந்த எக்ஸலண்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஒரு வேளை அப்படி ஒரு நான் 60யும் இல்லை 30யும் இல்லை, இந்த இடத்துல நான் ஒரு 93ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணால், இந்த இடத்துல செக் பண்ணும் வரல, இந்த இடத்துல செக் பண்ணும் வரல, அப்போ இந்த இடத்துல செக் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஆகும், 93ங்கிறது 19 விட கிரேட்டர் ஆகும்போது எஸ் கிரேட்டருங்கும் போது அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னாலே என்ன, இஃப் கூட என்ன இருக்கணும், எல்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இஃப் வந்து ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அப்படி ஒரு வேளை இஃப் வந்து ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே இருக்கிறது தான் பிரிண்ட் ஆகும். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு, அதனால இந்த குட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இது ட்ரூ ஆகாமல் இந்த இடத்துல நான் ஒரு 34ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. 34 35 விட கிரேட்டரான்னு பார்க்கும். அப்போ கிரேட்டர் கிடையாது. அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 36க்கு பதிலாக 32ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஜாவா ஸ்பேஸ் vaishu.java என்டர். சாரி, நான் ஜாவா சி கம்பைலே கொடுக்கல, ஜாவா சி ஸ்பேஸ் vaishu.java. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிருக்கும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்பேஸ் vaishu.java. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வருது, எதுவுமே வரல. ஏன் எதுவுமே வரல, இருங்க நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு என் ப்ரோக்ராமில் அப்போலே நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தேன், 36 கொடுத்துருந்தேன். அதனால இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 36 35 விட கிரேட்டருங்கிறதுனால குட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆச்சு. பட் இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்குது. நான் என்ன கொடுத்துருக்கேன், 32 கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு லைனில் என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணும்போதே 32 35 விட கிரேட்டரானு செக் பண்ணும்போதே இந்த இடத்துல இது என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபால்ஸ் ஆனால் என்ன ஆகணும், எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தான் ஒர்க் ஆகணும். இந்த இடத்துல நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. அப்போ என்